கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கலாமா? கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. ஐயா நீங்காத பேரின்பமே, ஐயா நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆண்டவருடைய சமூகத்தை அப்பா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, புயல் வீசுகிற இந்த படகுல அநேக நேரம் தவித்து போய்விடுகிறோம். அப்பா, நிற்க கதி இல்லை, நாங்கள் மூழ்கி போகிறோம், நாங்கள் மூழ்கி போகிறோம், எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சீசர்கள் புலம்பினது போல சில நேரம் எங்கள் வாழ்க்கையிலே புயல்கள் வரும்போது சோர்ந்து போய்விடுகிறோம். இந்த சோர்வுகளெல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. யாரெல்லாம் சோர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கரம் இப்பொழுதே வந்து அமரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்காக மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் அவர் பல இடங்களுக்கு சென்று பலதரப்பட்ட மனிதர்களை சந்தித்து பலதரப்பட்ட மனிதர்களை சொஸ்தமாக்கி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த சம்பவங்கள் வேத புஸ்தகம் முழுவதுமாக நிரம்பியிருக்கிறது. நீங்களும் இந்த நாளிலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இயேசு இங்கே சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், வாங்க நம்ம எல்லாரும் அக்கறைக்கு போகலாம் என்று சொல்லி அவர்கள் ஒரு படகில் ஏறி அக்கறைக்கு பயணப்பட்டு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அதில் தொடர்ந்து அந்த பகுதிகளை படித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பலத்த சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அதில் 37வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு காற்று,
பயங்கர பலத்த சுழல் காற்று உண்டாகி அந்த படகை அது மோதிற்று என்று பார்க்கிறோம். பாருங்கள், படகில் இயேசு இருக்கிறார், சீசர்களும் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் அதிகாரமுள்ள இயேசு அந்த படகில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த படகில் புயல் வந்தது, காற்று, சுழல் காற்று உண்டாயிற்று. அப்பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி, சீசர்களுக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவர் நம்ம படகுல இருக்கும்போது நமக்கு புயல் வருமா, காற்று வருமா? நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய பேர் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற பலருக்குள்ளே இந்த கேள்வி இருக்கிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை என் வாழ்க்கையில், என் படகில் அவரை நான் ஏற்றிக்கொண்டேன், அவரை என் மனதிலே வைத்திருக்கிறேன், அவரோடு பயணிக்கிறேன், அவரோடு சஞ்சரிக்கிறேன். என் வாழ்க்கையிலே காற்று ஏன் வருகிறது, புயல் ஏன் வருகிறது, பாடுகள் ஏன் வருகிறது, துன்பங்கள் ஏன் வருகிறது என்று கேள்வி கேட்டு பலரும் தடுமாற்றம் அடைந்து பின்மாறி போகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே நீங்கள் பின்னோக்கமான நிலைக்கு தள்ளப்பட்டு ஒரு பின்மாற்ற நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கி உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார். சீசர்கள் இயேசுவை எழுப்பி சொல்கிறாங்க. இயேசு இந்த படகில் என்ன செய்கிறார்? அழகாக தலையணை வைத்து பின்னணியத்திலே தூங்கி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கும். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வரக்கூடிய பாடுகள் எது வந்தாலும் அது இயேசுவை தாண்டித்தான் நம்மிடத்திற்கு வர முடியும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த துன்பங்கள் இயேசுவை தாண்டித்தான் உங்களிடத்துக்கு வர வேண்டும். ஒருவேளை எப்படி வருகிறது என்றால் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், இயேசு இதை அனுமதித்திருக்கிறார். இந்த பாடுகளை கர்த்தர் எனக்கு அனுமதித்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் என்னை உருவாக்குவதற்கு, ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆண்டவரை நம்புவதற்கு, ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் சார்ந்து கொள்வதற்கு இந்த துன்பத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று நீங்கள் அமைதியாக இருங்கள். ஆனால் இங்கே அவர்கள் என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறார்கள். மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இதெல்லாம் தவறான வார்த்தை தானே. யோசித்து பாருங்க, எத்தனை நேரம் வாழ்க்கையில் துன்பம் வரும்போது ஆண்டவருக்கு எதிராக இப்படியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். ஆண்டவர் கவலையற்று இருப்பாரா? உங்கள் மேல் கவலை இல்லாமல் இருப்பாரா? அல்லது உங்களுடைய பாதுகாப்பில் அவர் பாதுகாப்பற்ற ஒரு நிலைக்கு நேராக உங்களை கொண்டு போய் விடுவாரா? நிச்சயமாக விடவே மாட்டார். என்ன நடந்தது? அடுத்த வசனத்தில் பாருங்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு நொடியில் அதை மாற்றி போட்டார். அடுத்த வசனத்தில் பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு இதை அனுமதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பம், பாடுகள் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேலே இன்னும் பலப்படுத்தும். எனவே சோர்ந்து போக வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், கர்த்தர் எல்லாம் நன்மை செய்வார். 41ஆம் வசனத்தில் அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். பாருங்கள், இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்கள் அறிவதற்காக கர்த்தரதை அனுமதித்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி பாடுகள் வழியாக போகிறீங்களா? எல்லாம் நல்லது தாண்டவர் செய்கிறாரு. உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தணும், நீங்கள் இன்னும் தைரியமாக இருக்கணும். அவர் எவ்வளோ பெரியவர் உங்கள் கூட இருக்கார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். காற்றும் கடலும் அவருக்கு அடங்குகிறதே என்று நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் அவர் மேல் ஆழமாய் நம்பிக்கை கொள்வதற்காக கர்த்தரை அனுமதிக்கிறார். எனவே இந்த நாட்களில் சோர்ந்து போக வேண்டாம், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பார். நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவர் கூட சோர்ந்து போகாதபடி, கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தில் தளர்ந்து விடாதபடி தைரியமாக இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.